ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 192 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஈனோவை கூப்பிட்டு சுனாடே ஒரு மிஷன் கொடுப்பாங்க. அதாவது ஒரு சர்டன் ஃபியூடல் லார்டோட டாக்டருக்கு வந்து பாடி டபுள் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபியூடல் லார்டோட டாக்டர் இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி இன்னொருத்தங்க வேஷம் போட்டு இருக்காது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ்லேயே ரொம்பவுமே அட்மைரபிளாக இருக்கிற ஷினோபியை பிடிச்சிருப்பாங்க ஈனோவை. அந்த விஷயத்துல சுனாடே சொல்லும் போது அந்த பிரின்சஸை யாராவது டார்கெட் பண்ணுறாங்களான்னு சொல்லி ஈனோ கேட்பா. இல்லை, டார்கெட் பண்ணுறதே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ல நான் உனக்கு ஒரு அசிஸ்டன்ட்டையும் வச்சிருக்கேன் அப்படின்பாங்க. யாரும் கேட்டுருக்கும் போது நருட்டோ வருவான். எனக்கு ஏதோ மிஷன் இருக்குன்னு சொன்னீங்களாமா ஃபியூடல் லார்டோட டாக்டருக்காக அப்படின்னு ஒன்னு ஈனோ வந்துட்டு நானும் இவனும் தனியா போறதா அப்படின்பா. சுனாடே ஆமான்ட்டு குட் லக் சொல்லி தட்டி விட்டுருவாங்க. நருட்டோவும் ஈனோவும் நடந்து போகும்போது நருட்டோ வந்துட்டு நம்மளோட கிளையண்ட் ஃபியூடல் லார்டோட பொண்ணு அவ்வளவு பெரிய ஆளுக்கு நம்மளை நம்பி மிஷனை கொடுத்துருக்காங்கன்னா உண்மையாமே வேற லெவல்ல அப்படின்ட்டு எக்ஸைட் ஆயிட்டு வருவான். இவ்வளோ எக்ஸைட் ஆகாதரா அப்படின்பா ஈனோ. எப்படி நீ ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ண போற அப்படிங்கும் போது எந்த பிரச்சனையுமே வராது, இது சேஃபான ஹேண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு அப்படின்பா. நீயே ஒரு விளங்காதவன் அப்படின்பா. இந்த இடத்துல ஈனோ ஸ்கிரீம்ஸ் சப்பி பாரடைஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. பிரின்சஸ் ஃபூக்கு பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததுக்கு. ஈனோ இவங்க தான் கிளையண்டான்ட்டு பாப்பா. நருட்டோ இவங்க பார்க்க ஈனோ மாதிரியே தான் இருக்காங்க, ஆனா கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கு அப்படின்பா. உங்களோட பார்வையில எனக்கு புரியுது, என்னோட பாடி டபுள் பண்ண போறவங்களோட ஈக்குவல் பிசிக்ல நான் இல்லைன்னு தானே பாக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்பா ஈனோ. நருட்டோ வந்துட்டு ஹானஸ்டா சொல்லணும்னா ஒரு துளி கூட மேட்ச் ஆகலையே அப்படின்பா. உன் தாட்ட நான் எதுவும் சொல்ல முடியாது, இதை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ வீசுவாங்க. பார்த்தா நருட்டோ பயங்கர ஷாக் ஆவான். ஈனோ இது நீயே தான் அப்படின்பா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்திருப்பாங்க. பிரின்சஸ் ஃபூக்குவோட அப்பா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை பார்த்திருப்பாரு. அவரோட போட்டோ பார்த்துட்டு அவர் மேல ஆசைங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாயிட்டே வரும். நாள் ஆக பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே நர்வஸா ஃபீல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2 பேத்துக்குமான அந்த அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது நடக்க போறப்ப அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிட அமைச்சிருப்பாங்க. அப்படிதான் ஃபேட்டும் ஆயிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் குண்டாயாச்சுல அப்படின்வா நருட்டோ. அதுக்கான கவுண்டர் மெஷர் நான் எடுத்துட்டேன், ஈஸி பிசி ஸ்லிம் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு மாத காட்டுவாங்க. அது பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துரும். அந்த டப்பாவையும் தூக்கி போடுவாங்க. ஓ, அதுவும் ஒர்க் அவுட் ஆகலையான்னு ஈனோ கேப்பா. அதுக்காக தான் நாளைக்கு பண்ண அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு நீ எனக்கு பதிலாக போய் உட்காரணும், என்னானாலும் பரவாயில்ல, அதுல நீ சக்சஸ் ஆகணும் அப்படின்பாங்க ஈனோ கிட்ட. நருட்டோ வந்துட்டு இருங்க, பாடி டபுள்னாலே ஒருத்தங்க வாழ்க்கையை டேஞ்சர்ல இருக்கும் போது பயன்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்பா. ஈனோ வந்துட்டு இது இவங்க வாழ்க்கையை முடிவு பண்ண போற விஷயம் நருட்டோ, இது ரொம்பவே முக்கியம் அப்படின்பா ஈனோ. அதுக்குன்னு இந்த மாதிரியான விஷயத்துலயுமா அப்படின்பா நருட்டோ. உங்களை மாதிரி பசங்களா அதானே எதிர்பார்க்கறீங்க அப்படின்பா. கரெக்டா சொன்ன அப்படின்ட்டு பிரின்சஸ் ஃபூக்கு பாத்தீங்கன்னா ஓ மேலதான் நம்பிக்கையை வச்சிருக்கேன் அப்படின்பாங்க. நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்பா ஈனோ. நருட்டோ வந்துட்டு என்னதான் அரேஞ்ச் பண்ணாலும் கேப்புங்கிறது பெருசா இருக்குல்ல அப்படின்பா. கல்யாணத்துக்குள்ள நான் வெயிட் லாஸ் பண்ணிடுவேன் அப்படின்பா பிரின்சஸ் ஃபூக்கு. சப்ளிமெண்ட் ஸ்லெண்டர்னு சொல்லி சப்ளிமெண்டல் டைப் டயட் ஃபுட் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவேன்பா. இதுக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்பா நருட்டோ. அந்த ஆளை உங்க காலுக்கடியிலேயே சுத்தரமாய் நான் பண்றேன் அப்படின்பா ஈனோ. ஈனோ பிரின்சஸ் ஃபூக்குமாயே ட்ரெஸ் பண்ணிக்குவா. இந்த பாயிண்ட்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப இந்த ரூம்ல தான் விளையாடுவேன் அப்படின்ட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டை காட்டுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹால்ல பேசுற எல்லா விஷயத்தையுமே இவங்கனால இங்க உட்காந்து இந்த பொருள் மூலமா கேட்க முடியும். இது நல்லா இருக்கே அப்படின்பா நருட்டோ. அவரை நானா போய் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்பாங்க. நருட்டோ வந்துட்டு அவ்வளோ அழகா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா இல்லாமையா சொல்லுவேன் அப்படின்ட்டு ஒன்னதான் நம்பிக்கைன்பாங்க ஈனோ கிட்ட. இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஈனோ. சிக்காரா வரக்காக நருட்டோ அண்ட் ஈனோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிளான் படி போட்டுன்னு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இருட்டாயிரும். டிஸ்கோ பார்ட்டில இருக்க மாதிரி கலர் கலர் லைட்ல எரிய ஆரம்பிச்சிரும். ஒரு லேடி வந்துட்டு பயங்கர பில்டப் பண்ணுவாங்க சிக்காராவை பத்தி. தலைவன் பிரின்சஸ் ஃபூக்கு மாதிரியே தான் இருப்பாரு. நருட்டோ காய் சென்சேவோட பூர்வத்தை விட ரொம்ப இன்டென்ஸா இருக்கே அப்படின்பா. இவன் தான் சிக்காராவா அப்படிங்கிற மாதிரி ஈனோ பாப்பா. சிக்காரா சாரி கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் லோ பிளட் பிரஷர் அப்படின்பா. பார்த்தா ஹை பிளட் பிரஷர் மாதிரிலடா இருக்கு அப்படின்பா நருட்டோ. நருட்டோட தொடையை பிடிச்சி கிள்ளுவா ஈனோ. எங்க போனாலும் இப்படிதான் பூவோட இதெல்லாம் தூவி விட்டே வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பா. இந்த பூவோட இதழ்கள் நம்ம மைண்டை ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணும், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா ஆமா உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஈனோ. கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நருட்டோ ஈனோவோட காது கிட்ட போயிட்டு அவங்க டிஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த ஆள் இல்லையே, பார்க்கவே கொஞ்சம் குன் அப்படின்னு சொல்ல வரும்போதே என்ன குன் என்ன சொல்ல வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒரு ஸ்வீட் எடுத்து நருட்டோ வாயில வச்சு இழுத்துட்டு போயிருவா. ஈனோவோட டீம்ல தானே சோஜியும் இருக்கான். அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு குண்டா இருக்கேன்னு சொன்னா பிடிக்காதுரா, அதனால பார்த்து பேசுன்னு வான் பண்ணுவா நருட்டோ கிட்ட. நருட்டோ ஒருவேளை சிக்காரா இப்படி இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குமோன்னு சொல்லி கேட்க
கேட்கும் போது இப்படி இருக்கவனால யாருக்குமே பிடிக்காது அப்படின்பா ஈனோ. ஒருவேளை அவங்களோட டேஸ்ட் இதாதான் இருந்தா என்ன பண்றது அப்படின்பா. டைரக்டா போய் பிரின்சஸ் ஃபூக்கு கிட்ட பேசும்போது அவங்க அவராதான் இருக்கணும், நீ முதல் போய் ஆகிற வேலையை பாரு அப்படின்றாங்க. ஓகே நான் இதை போய் அவகிட்ட கன்வே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். பார்க்க கொஞ்சம் டென்ஷனா இருக்க மாதிரி மியூசிக் ப்ளே பண்ண சொல்லவான்னு சொல்லி கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணான்ட்டு நருட்டோ கிட்ட கேட்டா இது அவரே தான் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்பா. ரோஜாவை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்பான். எல்லா கலருமே ஒரே விஷயத்தை பிரதிபலிக்காது அப்படின்பா ஈனோ. குறிப்பா எல்லோ ரோஸ் பிரேக்கப்ப தான் குறிக்கும் அப்படின்பா. தலைவன் ஒரு டான்ஸை போட்டு அந்த எல்லோ ரோஸை கொடுப்பான். இதை பார்த்த ஈனோக்குல மனசே இருக்காது, எந்திரிச்சு ஓடிடுவா. நருட்டோவுமே பின்னாடி போய் பார்த்தா ஒரு செவுத்தை புடிச்சு குத்துன்னு குத்தி ஓட்டையாக்கி வச்சிருப்பா. சோஜி மாதிரினாவது நினைச்சுக்க வேண்டியதானா அப்படின்பா நருட்டோ. டேய் சோஜி இருக்கானா, அவன் நிஞ்சுட்சுக்காக குண்டா இருக்கான்டா, இவன் நார்மலாவே குண்டா இருக்கானே அப்படின்பா. இதை நான் டைரக்டா போய் பிரின்சஸ் ஃபூக்கு கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்பா. இந்த வேலை இதுக்கு மேல என்னால செய்ய முடியாதுன்னு. இவ போனதுக்கு அப்புறமா நருட்டோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வினோதமா சிரிப்பான். இப்ப மிச்ச விஷயம் எல்லாமே என் கையில தான் இருக்கு அப்படின்பா. தலைவன் அடுத்து என்ன பண்ண போறானோ அப்படின்னு தான் ஃபீல் ஆகும். ஈனோ போய் பிரின்சஸ் ஃபூக்கு கிட்ட டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பா. அவர் வந்து நார்மலா இல்ல, நீங்க சொன்ன அளவுக்கு இல்லைங்கும் போது அவரு நான் நினைச்ச மாதிரி தான் இருக்காரு, அவர் பர்ஃபெக்டான ஆள் தான், நீ என்ன பண்ணுவே தெரியாது, அந்த ஆளை உன் வலையில விழ வச்சிரு அப்படின்பாங்க. உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிருங்க சிக்காரா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். இதே மாதிரி தான் அப்படின்பா. ஈனோ இங்க தான் நிப்பா. திரும்பி பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆவாங்க. ஐயோ அந்த முட்டாப்பை என்ன பண்ணானோன்ட்டு அவசரமா கீழே வருவா. சிக்காராலாம் என்ன பிரின்சஸ் அப்படின்ட்டு அவர் கூட வந்தவங்கள பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. நருட்டோ அவனோட ஹாரம் ஜுட்சுல பண்ற மாதிரியே இவளோட உருவத்துல பண்ணிட்டு இருப்பான். ஈனோ ஐயோ இங்க ரொம்பவுமே மோசமான பூச்சில இருக்கேன்னு ஷவுட் பண்ணுவா. எங்க இங்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாப்பாங்க எல்லாருமே. அப்ப மைண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி நருட்டோவை உள்ள எடுத்து போட்டு சாத்த ஆரம்பிச்சிருவா. ஐயோ பிரின்சஸ் எங்க போனாங்க, காணாம போயிட்டாங்களேன்னு சொல்லி வாய்ஸ் கேட்கும். இதை கேட்டோன்னே கீழே அங்க என்னதான் நடக்குது, எனக்கு ரொம்பவுமே இரிட்டேஷன் ஆகுதுன்ட்டு பிரின்சஸ் ஃபூக்கு எந்திரிச்சிருவாங்க. நருட்டோவை மரத்துல கட்டி போட்டு அடிச்சிட்டு இருப்பா. உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்ட்டு. நான் பெர்விசேஜோட புக்கெல்லாம் படிச்சிருக்கேன், இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்பா. பெர்வர்ட்னு சொல்லிட்டு பயங்கரமா பஞ்ச் பண்ணுவா. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை ஓட்டுக்குவாங்க. இன்னொருத்தங்க குறுக்கால வாக்குள்ள நான் போகணும்னு கிளம்பிடுவா ஈனோ. இந்த பாயிண்ட்ல நருட்டோ வந்துட்டு நான் இல்லாம இதுல சக்சஸ் ஆக முடியாதுன்னு கிளம்பி வந்துருவான். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா ஈனோட்ட டிஸ்கிரைப் பண்ணும் போது அதை சிரிச்சே சமாளிப்பா. உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவுமே நர்வஸா இருக்குன்னு பேசுவா. அதெல்லாம் அப்படி நடக்கக்கூடாது, நம்ம வேணா பிளேஸை சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கும் போது ஈனோ எந்திரிச்சு போய் டோர் ஓபன் பண்ணுவா. நருட்டோ பாத்தீங்கன்னா திரும்ப சேட்டை உடிச்ச மாதிரி நிப்பான். அவனை கிக் பண்ணிடுவா ஈனோ. கதவை சாத்திட்டு உள்ள வரும்போது நான் இன்னொரு பிரின்சஸை பார்த்தேன் அப்படின்பாரு. சிக்காரா என் மேல உங்களுக்கு ஆசை அதிகமாகி இன்னொரு ஆளா தெரியும் போல இருக்கு அப்படிங்கும் போது இல்ல உண்மையாமே பார்த்தன்ட்டு எந்திரிச்சு வருவாரு. ஸ்லிப் ஆன மாதிரி கீழே வரும்போது ஈனோ அவரோட கண்ணத்தை பிடிச்சிருவா. எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க மாதிரி சொல்லுவா. அது அவ்வளோ ஈஸியில விடக்கூடாதுன்ட்டு அவன் வேலையாட்களை எல்லாம் போக வச்சிருவான். கிஸ் பண்றதுக்கு வருவான். ஈனோ ரொம்பவுமே பயப்படுவா. தலையும் வாயில ஜொல்லு ஊத்திட்டு வரும்போது பிரின்சஸ் ஃபூக்கு நீ அவங்கள கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஈனோவை எடுத்துட்டு வந்துருவாங்க. என்ன நீ இந்த வேலை பாக்குறீங்கப்ப எனக்குமே அது பிடிக்கலதான், நல்ல வேலை என்ன காப்பாத்திட்டீங்க அப்படின்பா. அவர் கையை பிடிக்க வைக்கும் தான் உனக்கு லிமிட் அப்படின்னு பேசும்போது வாயை பொத்திருவா ஈனோ. அவங்க நம்மளை தேடுறாங்க அப்படின்ட்டு திரும்ப பிரின்சஸ் வேனிஷ் ஆயிட்டாங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க அவங்க. இதுக்கப்புறம் நாங்க போயாகணும் இல்லைன்னா ரொம்பவுமே இன்டென்ஸா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது வான் பண்ணுவாங்க பிரின்சஸ் ஃபூக்கு. சே பாத்துக்கலான்ட்டு கிளம்பிடுவாங்க. நருட்டோ வருவான். ஈனோ என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ மனசுல அப்படின்ட்டு பேசிட்டே வரும்போது அவனுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வரும். பாத்ரூம் போவான். அதை பார்த்த பிரின்சஸ் ஃபூக்கு என்ன மாதிரி வேஷத்துல இருந்துட்டு என்னடா வேலை பார்க்கற அப்படின்ட்டு தோத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்க போக போக அதை எப்படிங்க சடனா நிறுத்த முடியாதுங்கன்ட்டு போயிட்டே ஓடுவான் நருட்டோ. துரத்த முடியாத மாதிரியான இடமா பார்த்து ரூஃப்ல ஓடுவான். அங்கேயுமே ஏறி வந்துருவாங்க. ஈனோ பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருப்பா. நான் சீக்கிரட்டாவே உங்களை ரொம்பவுமே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருக்கும் போது மேல இருந்து பயங்கர சவுண்ட் கேட்கும். என்ன அந்த சவுண்ட் அப்படின்பா. சிக்காரா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்பா ஈனோ. வெளியே வந்து பார்த்தா மழை பெஞ்ச மாதிரி இருக்கும், ரெயின்போலாம் வந்திருக்கும். ஏன்டா ஒரு மனுஷன் யூரின் போனானா இவ்வளவு வருமாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு பார்க்கும் போது. இந்த ரெயின்போ பார்க்கவே அழகா இருக்குன்ட்டு ஈனோ அந்த மலையை ரசிக்கிற மாதிரி கை நீட்டிட்டு இருப்பா. நிறுத்துடான்னு சொல்லி ஃபூக்கு வாய்ஸ் கேட்கும். அதெல்லாம் முடியாது அப்படின்பா நருட்டோ. ஈனோ மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான் இல்லையா, அதே லுக்ல பாத்தீங்கன்னா மேல இருந்து யூரின் போனபடியே கீழே விழுவான். ஈனோ கையை நீட்டிட்டு இருக்கக்கும் அவன் போறக்கும் செம ஃபன் பண்ணிருப்பானுங்க. பிரின்சஸ் ஃபூக்கும் கீழே விழுந்துருவாங்க. பிரின்சஸ் பாரு சிக்காரா. ஈனோ அண்ட் பிரின்சஸ் ஃபூக்கு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நருட்டோ மேல செம காண்டில் இருப்பாங்க. இதை மன்னிச்சிருவீங்க தானே அப்படிங்கும் போது கிடையவே கிடையாதுன்ட்டு போட்டு சாத்துன்னு சாத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நடக்குதுன்னு சிக்காராக்கு புரியாது. இதுக்கப்புறம் ஃபேக்கா நடிக்க வேணான்ட்டு பிரின்சஸ் ஃபூக்கு உண்மையை ரிவீல் பண்ணிடுவாங்க. இப்போ வரைக்குமே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தது ஒரு இம்பாசிபிள்
இம்போஸ்டரா அப்படின்ட்டு காண்டாகரமா இருக்கும். ஈனோ தடுக்க போவா தள்ளி விட்டுருவாரு. ஆக்சுவலா சிக்கார நினைச்சிட்டு இந்த மாதிரியே தான் பாத்தீங்கன்னா பிரின்சஸ் பூக்கு இப்ப ஆக்சுவலா இருப்பாங்க. செம ஹாப்பி ஆவாரு. இத கேட்ட நருட்டோவும் ஈனோவும் ரொம்ப ஷாக் ஆவாங்க. பூவை தூவி விட்டுட்டு தலைவன் டான்ஸ போட்டு பூவை கொடுப்பான். எனக்கு வைஃபா இருப்பியான்னு கேட்பான். இந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா அமர்க்கலப்படுத்துவானுங்க. நருட்டோ எப்படியோ நம்ம மிஷன் கடைசியா சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னு திங்க் பண்ணுவான். ஈனோ எனக்கு பிடிச்ச டைப்பே இல்லாத ஒரு ஆம்பளை கிட்ட நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா கடைசியில அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானே அப்படின்ட்டு செமகான்ல இருப்பா. நருட்டோ அண்ட் ஈனோ கிளம்பி போவாங்க அவங்க வில்லேஜுக்கு. நருட்டோ எப்படியோ கடைசியில நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஹாப்பியான கப்பிள்ஸா இருக்காங்களே அப்படின்னு பேசும்போது இவன மாதிரி ஆட்கள்லாம் நார்மல் யங் கேர்ள்ஸை சந்தோஷப்படுத்தவே முடியாது, இவனால வெக்கம் கூட பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது நருட்டோ வந்துட்டு அவருக்கு கடைசியில உன்ன ஒரு லுக்கும் கூட பார்க்கல, அப்புறம் ஏன் அப்படின்பா. போதும் நிறுத்திக்க, இதுக்கப்புறம் எனக்கு இதை ரிமைண்ட் பண்ணாத அப்படின்பா. ஒரு ஆம்பளை எப்பவுமே ஸ்லிம்மா இருக்க பொண்ணை மட்டும் தான் பார்ப்பான், அதுதான் இங்க எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மைண்ட் செட்லயே தான் இருப்பா. அதனால நான் இதுக்கப்புறம் டயட்டை மெயின்டைன் பண்ண போறேன், டயட்டுன்ட்டு போவா. ஈனோ வெயிட் பண்ணு அப்படின்ட்டு நருட்டோ கத்துற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட இங்கேயே முடிக்கிறாங்க.